ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாவம் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு குக்கிங் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழி முட்டை குழம்பு. எப்படி சமைச்சு பாருங்கள், சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கோழி முட்டை குழம்பு செய்கிறதுக்கு பேன் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 5 சின்ன வெங்காயம், 4 பூண்டை தட்டி வச்சுருக்கோம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் சைஸ் சின்னதாக இருக்கனால நம்ம 4 எடுத்துருக்கோம். பெரிய பச்சை மிளகாய் அப்படி இருந்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது. வதக்கிட்டே இருக்கும்போது வெங்காயோட கலர் சேஞ்ச் ஆகுறதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு தட்டி நம்ம போட்டிருக்கோம். அது சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின் போது பெரிய வெங்காயமே நீங்கள் ஆஃப் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கிறது டிஃப்ரெண்ட்டான கோழி முட்டை குழம்பு. வீடியோ ஃபுல்லுமே பார்த்தா மட்டும்தான் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோங்கிறது தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நார்மலாக வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குவோம். அதே மாதிரி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் வராத வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது 2 பழுத்த தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பழத்துலேயும் தக்காளி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் வராத வரைக்கும் கொஞ்சம் அதே மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, தக்காளியோட சாறு மட்டும்தான் இதில் நம்ம இருக்குது. ஸோ இது எல்லாமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். சைடில் எல்லாம் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 4 சின்ன உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா 2 நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த டிஷ்ஷில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். உருளைக்கிழங்கு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒயிட் பூசணிக்காய், முருங்கைக்காய், சேனக்கிழங்கு, பீக்கங்காய் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வைக்கல. உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காவை அரைச்சி வச்சுருப்போம், அந்த அரைச்சி வச்ச தண்ணி தான் இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் அரைச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணியை நம்ம டிஷ்ஷில் நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி பத்தாத போது நீங்கள் இன்னும் கூட ஒரு 1/2 கப் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும், உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வெந்திருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இங்கே உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி நசுக்கும் போது ஆக்சுவலி பஞ்ச் ஆகுது.
உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. 1 கப் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தேங்காய் பேஸ்ட் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காவை நீங்கள் வந்து ஒரு 2 to 4 டேபிள்ஸ் நம்ம எந்த டிஷ்ஷில் நீங்கள் ஆட் பண்ணாலுமே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக நீங்கள் தேங்காய் பால் நீங்கள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதுவும் நல்லா கொதிச்சு வரணும். சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டை எடுக்க மாட்டாங்க, முட்டை ஸ்மெல் இருக்கிற குழம்பு அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக நீங்கள் சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த குழம்புல கண்டிப்பாக முட்டை ஸ்மெல் வராது. இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, அதை உடச்சி ஊற்றிடலாம். அந்த எல்லோ வந்து உடச்சி கலக்காமல் ஊற்றணும். ஸோ அந்த உள்ளே இருக்க எல்லோ அது பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். ஸோ ஒரு 5 to 7 minutes வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா போதும். அது உள்ளே நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், முட்டை நல்லா வந்து வெந்திருக்கு. பாயில்டு எக்கை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டையை நம்ம உரிச்சு போடும்போதும் சரி, இல்லைன்னா உள்ள இருக்க எல்லோ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும்தான் ஸ்மெல் இருக்கும். நம்ம சேனல்லே சிம்பிள் ரெசிபியாக ரிச் டேஸ்ட்டாக எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஃபைனலி கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். கோழி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவும் சிம்பிள் ரிச் டேஸ்ட்டில் இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்புகிறேன். நீங்கள் நம்பணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக குக் பண்ணி அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ், கேரளா டிஷ்ஷஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.